வெல்கம் டு சிறு தமிழ் டெக். நாம போன வீடியோவில் படித்த வேலைவாய்ப்பு பற்றி இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், என்ன தகுதிகள் இருக்கணும்னு தான் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம யுஐஇஜிபி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய கேள்விகள் எழும். நமக்குள் எழக்கூடிய எல்லா கேள்விகளோட பதில்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுஐஇஜிபி திட்டத்தின் கீழ் பயன்பெற என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு பார்ப்போம். 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். பொது பிரிவினராக இருப்பின் 35 வயதிற்குள்ளும், சிறப்பு பிரிவினராக இருப்பின் 45 வயதிற்குள்ளும் இருத்தல் வேண்டும். குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம். விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அந்த மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் உங்களுக்கு 1.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து யுஐஇஜிபி திட்ட மதிப்பீட்டில் அடங்கும் செலவினங்கள் என்னன்னு பார்ப்போம். மூலதன கடன், நடைமுறை மூலதனம் மற்றும் சொந்த முதலீடு, இது எல்லாமே அதில் அடங்கும். இடம் மற்றும் கட்டிடத்தின் மதிப்பு மொத்த திட்ட மதிப்பில் அடங்குமா அப்படின்னா அடங்காது. இந்த திட்டத்தில் கடன் பெற தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி அவசியமா? ஆம், கண்டிப்பா நீங்க பயிற்சி பெற்றிருக்கணும். இத்திட்டத்தில் கடன் பெற சொத்து ஜாமீன் செய்திட வேண்டுமா? இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி ரூபாய் 10 லட்சம் வரையிலான கடன் திட்டத்திற்கு சொத்து ஜாமீன் செய்திட தேவையில்லை. மேலும் இவ்வகை திட்டங்களை மத்திய அரசின் CGTMSE திட்டத்தில் இணைத்து பிணையுமின்றி கடன் பெறலாம். நீங்க ஜாமீன் எதுவும் செய்யாமலே லோன் வாங்கிக்கலாம். ஏற்கனவே தொழில் துவங்கி நடைபெற்று வரும் நிறுவனத்திற்கு கடன் பெற இயலுமா? கடன் பெற இயலாது. புதிதாக துவங்கப்பட இருக்கும் நிறுவனத்திற்கு மட்டும்தான் நீங்க இந்த ஸ்கீம்ல கடன் பெற முடியும். இந்த திட்டத்தில் கடன் பெற விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்கள், ஆவணங்கள் என்னன்னு பார்ப்போம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் கீழ்காணும் சான்றிதழ்கள் அல்லது ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும். கல்வி தகுதிக்கான சான்றிதழ், இதோட நீங்க மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா அதோட சான்றிதழ் கொண்டு போகணும். பள்ளி பதிவுத்தாள் நகல் கொண்டு போகணும். விலைப்பட்டியல் மற்றும் திட்ட அறிக்கை, நீங்க கொட்டேஷனும் ப்ராஜெக்ட் ரெடி பண்ண ரிப்போர்ட் கொண்டு போகணும். இருப்பிட முகவரிக்கான சான்றிதழ்கள் அல்லது ஆவணங்கள், அதாவது நீங்க அட்ரஸ் ப்ரூஃப்கான ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணணும். நீங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு உங்களுடைய குடும்ப அடையாள அட்டை அல்லது வருவாய்த்துறையினரால் வழங்கப்படும் இருப்பிடச் சான்று, இதை நீங்க ப்ரூஃபை சப்மிட் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டில் அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட உங்களுடைய ஜாதி சான்றிதழ், முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா அதற்குரிய ஆவணங்களும், மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா அதுக்குள்ள ஆவணங்களும் நீங்கள் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யுஐஇஜிபி திட்டத்தை அமல்படுத்தும் அரசு நிறுவனம் எது? மாவட்ட அளவில் மாவட்ட தொழில் மையம், சென்னையில் மண்டல இணை இயக்குனர் அலுவலகம், தொழில் வணிகத்துறை. இத்திட்டத்தில் கடன் பெற தகுதியான திட்டங்கள் அல்லது தொழில் துவங்க இருக்கும் இடம் பற்றிய விவரம். பொருளாதார ரீதியில் சாத்தியமாக உள்ள உற்பத்தி, சேவை மற்றும் விற்பனை சார்ந்த தொழில்கள் அனைத்திற்கும் இத்திட்டத்தில் கடன் பெறலாம். வேளாண் சார்ந்த தொழில்கள், எடுத்துக்காட்டாக பயிர் வளர்ப்பு, ஆடு மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு போன்றவைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் பயன்பெற முடியாது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலையும் நீங்க தொழில் துவங்கலாம். இத்திட்டத்தில் கடன் பெற தகுதியான வங்கிகள் பற்றிய விவரம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும், அப்புறம் தனியார் வங்கிகள், தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கிகள், நீங்க அங்க எல்லாமே லோன் வாங்கிக்கலாம். தொழில் வகைப்பாடு வாரியாக அதிகபட்ச திட்ட மதிப்பு என்ன? நீங்க ப்ராஜெக்ட் எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் வாங்கலாம்னு பார்ப்போம். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரையிலும், சேவை சார்ந்த தொழில்களுக்கு ரூபாய் 3 லட்சம் வரையிலும், விற்பனை சார்ந்த தொழில்களுக்கு 1 லட்சம் வரையிலும் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சேவை மற்றும் விற்பனை சார்ந்த தொழில்கள் நீங்கள் ரெண்டுக்குமே 3 லட்சம் வரைக்கும் திட்ட மதிப்பு வாங்கிக்கிறலாம். இந்த திட்டத்தில் கடன் பெற தொழில் முனைவோரது பங்கீடு என்னன்னு பார்ப்போம். பொது பிரிவினராக இருப்பின் திட்ட மதிப்பீட்டில் 10% சொந்த முதலீடாக செய்ய வேண்டும். சிறப்பு பிரிவினராக இருப்பின் 5% சொந்த முதலீடு செய்தால் போதுமானது. இப்போ நீங்கள் சிறப்பு பிரிவினர் பிரிவில் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், பெண்கள்,
முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர் இவங்க எல்லாருமே 5% வந்து சொந்த முதலீடு செய்தால் போதும். திட்ட மதிப்பீட்டில் எவ்வளவு தொகை வரை வங்கிகளில் கடன் பெறலாம்? திட்ட மதிப்பீட்டில் அரசு மானியத் தொகை வந்து 25% உட்பட 90 முதல் 95% வரை வங்கிகளில் கடன் கோரலாம். நம்ம திட்ட அறிக்கையில உங்களுக்கு 90 to 90% வரைக்குமே நீங்க லோனுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து, வங்கிகளில் இத்திட்டத்திற்கு பெறும் கடன் தொகைக்கு செலுத்த வேண்டிய வட்டி விகிதம் எவ்வளவு? இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி வங்கிகள் கடைபிடிக்கும் வட்டி விகிதம். ரிசர்வ் பேங்க் வந்து நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். அடுத்து, கடன் தொகையை திரும்ப செலுத்தப்பட வேண்டிய கால அளவு 5 ஆண்டுகள் அல்லது இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி வங்கிகள் பரிந்துரைக்கும் கால அளவுக்குள் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். அதிகபட்ச மானியமாக அரசாங்கம் வழங்கும் தொகை எவ்வளவு? திட்ட மதிப்பீட்டில் 25%, அதிகபட்சமாக 1.25 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து மானியமா உங்களுக்கு தர்றாங்க. அரசு மானியத் தொகையை வங்கிகளில் நிறுத்தி வைக்கப்படும் கால அளவு 3 ஆண்டுகள். ஒரு கடன் திட்டத்திற்கு இருவேறு நிதி நிறுவனங்கள் அல்லது வங்கிகள்ல வந்து நம்ம கடன் பெற இயலுமானா இயலாது. ஏதாவது ஒரு பேங்க்ல தான் நீங்க மூவ் பண்ணணும். வேறு அரசு திட்டங்களில் பயன்பெற்ற பயனாளிகள் UYEGP திட்டத்தின் கீழ் கடன் பெற இயலுமா? UYEGP திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்பும் பயனாளிகள் இதற்கு முன் மத்திய அல்லது மாநில அரசின் திட்டங்களில் மானியத்துடன் கூடிய எந்த ஒரு கடனுமே நீங்க பெற்றிருத்தல் கூடாது. ஒரு நபருக்கு மேல் கூட்டாக கடன் பெற தகுதியுண்டா? இல்லை, இது வந்து தனிநபர் கடன் மட்டும்தான். நீங்க இண்டிவிஜுவல் லோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பார்ட்னர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. இத்திட்டத்தில் கடன் பெற திட்ட அறிக்கை தயார் செய்திட உதவிகள் உள்ளதா? இத்திட்டத்தில் கடன் பெற திட்ட அறிக்கை தயார் செய்திட மாதிரி திட்ட அறிக்கை மற்றும் திட்ட அறிக்கை தயார் செய்யும் படிவம் ஆகியவை UYEGP திட்ட இணையதளத்தில் உள்ளது. நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இத்திட்டத்தில் கடன் பெற விரும்பும் பயனாளிகளை தெரிவு செய்வது எப்படி? இத்திட்டத்தில் கடன் பெற விரும்பும் பயனாளிகளை மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் தலைமையிலான UYEGP திட்ட நேர்காணல் குழு மூலமாக தெரிவு செய்றாங்க. UYEGP திட்ட நேர்காணல் குழு உறுப்பினர்கள் யாருன்னு பார்ப்போம். UYEGP திட்ட நேர்காணல் குழுவோட தலைவர் வந்து பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம் அல்லது மண்டல இணை இயக்குனர். தொழில் வணிகத்துறை வந்து உங்களுக்கு சென்னையில இருக்கு. உறுப்பினர்கள் யாருன்னு பார்ப்போம். மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர், மாவட்ட தாட்கோ மேலாளர், மாவட்ட வங்கி ஒருங்கிணைப்பாளர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சங்க பிரதிநிதிகள், தேசிய சிறுதொழில் வளர்ச்சி கழக பிரதிநிதிகள், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், திட்ட அலுவலர், மாவட்ட கிராமப்புற வளர்ச்சி திட்டம், திட்ட அலுவலர், மகளிர் திட்டம். இவங்க தான் இந்த குழுவோட தலைவராகவும் உறுப்பினராகவும் செயல்படுவாங்க. UYEGP ஸ்கீம் பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே மோஸ்ட்லி இதுல பதில் இருந்திருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.